اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இறைவனால் மனித சமுதாயம் சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட உணவுகள் எவை, அவை ஏன் தடை செய்யப்பட்டது என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்களை அறிவியல் கருத்துக்களோடு ஒப்பிட்டு நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே தாமாக செத்த பிராணிகளை சாப்பிடுவது கூடாது. ஏனென்றால் ஒரு பிராணி தாமாக செத்துவிட்டால் அதனுடைய இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் இறைச்சியில் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களுக்கு பல வகையான நோய்கள் ஏற்படும். எனவே தாமாக செத்த பிராணியை சாப்பிடுவது கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்பதையும் பார்த்தோம். அதிலும் கிருமிகள் இருக்கும். எனவே இரத்தத்தை சாப்பிட்டால் பல வகையான நோய்களுக்கு அதை சாப்பிடக்கூடியவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக அதே வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 173வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலஹ்முல் ஹின்ஸீர், பன்றியின் இறைச்சி என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். பன்றியின் இறைச்சியும் சாப்பிடுவதற்கு அது கூடாது, தடை செய்யப்பட்ட ஒரு உணவு என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம் அதிலே 145வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலஹ்ம ஹின்ஸீரின், பன்றியின் இறைச்சியையும் நாம் தடை செய்தோம் என்று அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். ஏன் அது தடை செய்யப்பட்டது அப்படின்னா, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன், அந்த பன்றியின் இறைச்சி ஆகிறது அசுத்தமானது, சுகாதாரமற்றது, எனவே அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் பன்றி இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு இடத்திலே கோழிக்கறி கடை இருக்கிறது, ஆட்டு இறைச்சி கடை இருக்கிறது, மாட்டு இறைச்சி கடை இருக்கிறது, அதன் அருகிலே பன்றி இறைச்சி கடை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பன்றி இறைச்சி கடை இருப்பதினால் ஹலாலாக்கப்பட்ட கோழிக்கடையின் பக்கமோ, மாட்டு இறைச்சி கடையின் பக்கமோ, ஆட்டு இறைச்சி கடையின் பக்கமோ இஸ்லாமிய சமூகம் செல்லவே செல்லாது. ஏனென்றால் பன்றி இறைச்சி என்பது அசூசையானது, அசுத்தமானது, சுகாதாரமற்றது. எனவே இந்த கடை அருகில் இருப்பதினால் ஹலாலாக்கப்பட்ட மற்ற இறைச்சி கடைகளுக்கு கூட இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தொழுகையாளிகளோ தொழுகை இல்லாதவர்களோ, நோன்பாளிகளோ நோன்பு நோற்காதவர்களோ,
இறைவனுக்கு கட்டுப்படுகிறார்களோ மாறு செய்கிறார்களோ இந்த விஷயத்துல அவர்கள் மிகவும் கட்டுப்பாடாக இருப்பதை இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். காரணம், ஒரு சமயம் இந்த கத்தி மாறி இருக்கலாமோ, அந்த கடையில் உள்ள கத்தி இந்த கடைக்கு வந்திருக்குமோ, அந்த இறைச்சியை வெட்டிய கத்தியை கொண்டு இந்த இறைச்சியை வெட்டியிருப்பார்களோ என்ற சந்தேகம்தான் இந்த கடைகளுக்கு செல்ல விடாமல் இந்த சமுதாயத்தை தடை செய்வதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பன்றி அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு தயங்குவார்கள். பன்றி என்று சொல்லாமல் கட்டைக்கால் பிராணி என்று சொல்வார்கள், பொல்லா மிருகம் என்று சொல்வார்கள், நாலுகால் பிராணி என்று சொல்வார்கள். பன்றிக்கு பன்றின்னு சொல்லாம நாலுகால் பிராணி வருகிறது, கட்டைக்கால் வருகிறது, பொல்லாம் மிருகம் வருகிறது என்றெல்லாம் பன்றி என்ற வார்த்தையை கூட சொல்வதை ஒரு அசுத்தமாக நினைப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒருவர் ஒளி செய்து விட்டார், தொழுகைக்காக ஒளி செய்ய வேண்டும். உது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சுத்தி செய்யுதல். குறிப்பிட்ட அங்கங்களை, அங்கம் அப்படின்னா உறுப்பு, முகம், கை, கால் இவைகளை சுத்தம் செய்ய வேண்டும். தலையில் ஈரக்கையால் தடவ வேண்டும். இதற்கு பேர் தான் ஒளி செய்தல், அங்க சுத்தி செய்தல் என்று சொல்லப்படும். ஒருத்தர ஒளி செஞ்சிட்டார், தொழுகைக்காக ஒளி செய்கின்றார், அல்லது தவாப் செய்வதற்காக ஒளி செய்கிறார், குரானை ஓதுவதற்காக ஒளி செய்கிறார். ஒளி செய்த பின்னால் தப்பித்தவரி பன்றிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார்னா அவர் திரும்ப ஒளி செய்வார். அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டத்துல இஸ்லாமிய சமூகம் இருந்தது. ஏன்னா பன்றிங்கிற வார்த்தையை சொன்னதனால ஒளி முடிஞ்சுட்டோ, திரும்ப ஒளி செய்வாங்க. இன்னும் சில பேர் அந்த வார்த்தையை சொன்னதற்காக உடனடியாக குளித்துக் கொள்வார்கள். இன்னும் சிலர் பன்றிங்கிற வார்த்தையை சொன்னா வாயை கொப்பிச்சு விடுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் பன்றிங்கிற வார்த்தையை சொன்னால் ஒழு முறியும் என்று அல்லாஹ்வும் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. பன்றிங்கிற வார்த்தையை சொன்னா குளிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொல்லல. அந்த வார்த்தையை சொல்வது ஒரு குற்றமும் கிடையாது. ஆனா யாரையும் பார்த்து பன்றின்னு திட்டிடக்கூடாது, அதுலதான் பாவமாக இருக்கலாம். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், பன்றி நான் திட்டேன், நீங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்பு தேடலாம், மன்னிப்பு தேடலாம். அல்லாஹ் ரசூலும் சொல்லவில்லை, குரானும் ஹதீஸும் தடையும் செய்யவில்லை. இந்த வார்த்தையை சொல்வது குற்றமாக இருந்தால் அல் குரானிலும் அல் ஹதீஸிலும் பன்றிங்கிற வார்த்தை வந்திருக்கவே கூட. ஆனால் குரானை நாம் திறந்து பார்த்தால் ஹின்சீர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தடவை வந்திருக்கிறது. ஹின்சீர் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். அலிஃப்லாமை சேர்த்து அல் ஹின்சீர், அது அலிஃப்லாம் இல்லாம இந்த அலிஃப்லாமை சேர்த்து அல் ஹின்சீர்ங்கிற வார்த்தை அல் குரான்ல 3 இடங்களிலே வருகிறது. இது அல்லாம அல் ஹனாசீர், பண்டை, ஹின்சீருடைய பண்டை அல் ஹனாசீர், ஹனாசீர் அல் ஹனாசீர்ங்கிற வார்த்தை ஒரு தடவை வருகிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் குரானை ஓதினால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. அலிஃப்லாமீம் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு 30 நன்மை. ஏன் தெரியுமா? அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, எழுத்து, வார்த்தை இல்லை எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த 3ம் சேர்ந்து ஒரு வார்த்தை. அப்ப 3 எழுத்துக்கள் இருப்பதினால் அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் சொன்னால்
அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது. குரானை ஓதும் பொழுது ஒருத்தரை குரானை ஓதுறார், ஹின்சீர்ங்கிற வார்த்தை வருது. ஹின்சீர் அப்படிங்கிற வார்த்தையில 5 எழுத்துக்கள் இருக்கிறது. ஹா, நூன், ஜா, ஏ, ரா. ஹின்சீர். குரானை ஓதும் பொழுது ஹின்சீர்ங்கிற வார்த்தையை ஒருத்தர் உச்சரித்தால் லஹ்ம ஹின்சீரின் வருது. அந்த வார்த்தைக்கு 50 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். அகடை கையில தஸ்பீ பண்ணி வச்சுக்கிட்டு ஹின்சீர் ஹின்சீர் தஸ்பீ நம்ம செய்யக்கூடாது. குரானை ஓதுகின்ற பொழுது ஹின்சீர்ங்கிற வார்த்தை வந்தால் அவருக்கு 50 நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அல் குரான்லையும் ஹின்சீர்ங்கிற வார்த்தை, அல் ஹனாசீர்ங்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. ஹதீசுகளை நாம் திறந்து பார்த்தால் அங்கும் ஏகப்பட்ட தடவைகள் ஹின்சீர்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தவறாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் அதை சொல்லியிருப்பார்களா? தொழுகையிடம் ஓதுறமே லஹ்ம ஹின்சீரின் அப்படின்னு நம்ம ஓதுறமே. அப்ப அது தவறாக இருந்தால் தொழுகிற தவறான வார்த்தையை நம்ம சொல்லலாமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல் குர்ஆன்ல ஹின்சீர்ங்கிற வார்த்தை வருகிறது, அல் ஹதீஸிலும் ஹின்சீர்ங்கிற வார்த்தை வருகிறது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருந்தாலும் அந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுவதை அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கின்றான். பன்றி இறைச்சிதான வருது. அப்ப பன்றியில குடல்கள் இருக்குது, கிட்னி இருக்குது, நுரையீரல் இருக்கிறது, இதயம் இருக்கிறது. இதையெல்லாம் சாப்பிடலாமா? எலும்பு இருக்கிறது, சூப்பு போடலாமா? அப்படிலாம் ஒரு கேள்வி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விக்கான பதிலை வரக்கூடிய தொடர்களை பார்த்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனை சிந்தித்து ஓதக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.